வணக்கம். இப்போ நான் பார்க்க வர ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 ஏக்கரா தென்னந்தோப்புங்க. இந்த தென்னந்தோப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகமம் போகிற பஸ் ரூட் மேலேயே வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க. உங்களுக்கு பஸ் ரூட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு பேஸ் மட்டும் வந்து உங்களுக்கு ஒரு 800 to 1000 அடி பக்கம் வருங்க. இதான் ரோடு பேஸுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்துங்க செஞ்சேரி மலையிலேருந்து ஒரு 12 கிலோமீட்டருமே, நேமத்து வந்து ஒரு 12 கிலோமீட்டருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்குதுங்க. செஞ்சேரி மலை டு பெதப்பட்டி போகிற மெயின் ரோடு வந்து கரெக்டாக ஒரு 600 to 700 மீட்டர்லேயே வந்து இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல ரோடு பேஸுங்க. அதை 8 ஏக்கராக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 800 to 1000 அடி ரோடு பேஸ் வந்துருங்க. உங்களுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடுகளாக இருக்குதுங்க. மெயின் ரோடு ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க. பஸ் ரூட்டு மேலேயே விற்பனைக்கு வந்துருக்குதுங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 ஏக்கராங்க. இதில் வந்து 5.5 ஏக்கரா வந்து தென்னந்தோப்புங்க. மீதி 3 ஏக்கரா வந்து தென்னங்கண்ணி பற்றி வச்சுருக்குறாங்க. உள்ளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராவல் கொட்டி நீட்டாக தடம் போட்டு வச்சுருக்குறாங்க. எல்லாமே நாட்டு மரங்க. தென்னை மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 வயசு ஆச்சுங்க. பஸ் ரூட் மேலேயே விற்பனைக்கு வந்துருக்குதுங்க. செஞ்சேரி மலைக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்து பூமி அமைஞ்சிருக்குதுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூடூர்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு 43 கிலோமீட்டருமே, கிணத்துக்கடவுலேருந்து வந்தீங்கன்னா ஒரு 31 கிலோமீட்டருமே, நேமத்துலேருந்து வந்தீங்கன்னா ஒரு 12 கிலோமீட்டருமே, பெதப்பமடியிலேருந்து வந்தீங்கன்னா ஒரு 7.5 கிலோமீட்டர்லேயும் வந்து இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க. பஸ் ரூட்டு மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க. செஞ்சேரி மலை உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்லேருந்து ஒரு 700 மீட்டர்லேயே வந்து தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீதி இருக்கிற 3 ஏக்கராவுக்கு வந்து தென்னங்கன்று வச்சு விட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டு மரமாக வச்சுருக்குறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டு தென்னை மரங்க. இந்த தென்னை மரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல காப்பில் இருக்குதுங்க. நல்ல முறையில் வந்து பராமரிச்சும் வந்துட்டு இருக்கிறாங்க. சுற்றியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென்சிங் மோடு வச்சுட்டாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்துங்க நீங்கள் தென்னந்தோப்பாக வாங்குறதுன்னு நினைக்கிறதுக்கு பதிலாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறது அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. ஏன்னா பஸ் ரூட்டு மேலேயே வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 ஏக்கராங்க. மொத்தமாக தான் கொடுப்பாங்க, பிரித்து கொடுக்க மாட்டாங்க. இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவான வந்து சிம்ஷீட் போட்ட மாதிரி வந்து ஒரு வீடு ஒன்று இருக்குதுங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு எழுத்துட்டு இருக்கிறாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாட்டு செட்டு ஒன்று இருக்குதுங்க. இது அந்த மாட்டு செட்டுங்க. குபேர மூலையிலேயே வந்து வீடு அமைச்சிருக்குதுங்க. மரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே கண்டிஷனில் ஒன்றை கண்ட மாதிரி எல்லா மரமும் வந்து நல்ல காப்பில் இருக்குதுங்க. நல்ல முறையில் வந்து பராமரிச்சும் வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த பூமி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக் டேம் ஒன்று இருக்குதுங்க. பெரிய குளம் ஒன்று இருக்குதுங்க. தண்ணீர் பற்றாக்குறை எந்த காலத்துக்கு வராதுங்க. இதான் கிணறுங்க. சுற்றி ரிங்கு போட்டுருக்குறாங்க. தண்ணி பாருங்கள், இந்த வேச காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலால் இருக்குதுங்க. போர்வெல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பர்ஸில் ஓடிட்டு இருக்குதுங்க. மொத்தம் 2 போர்வெலுங்க. தண்ணீர் பற்றாக்குறை எந்த காலத்துக்கு வராது பூமிக்குங்க. 8 ஏக்கராவுக்கு சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே தனிக்கிணறுங்க. ஒரு 5 ஹெச் ப்ரீ சர்வீஸுங்க. 2 போர்வெல் தான் வந்து சமாளிச்சுருக்குதுங்க. சர்வீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஹெச் ப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க. பிஏபி வாய்க்கா தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெரிய குளத்தில் விட்டுருவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை வராதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் வந்து 22,000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து 3 கோழி பண்ணை இருக்குதுங்க. பூமியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 ஏக்கராங்க. இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 ஏக்கரா வந்துங்க. 1 ஏக்கரின் விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 85 லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க. நேரில் வந்து ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா பேசிக்கலாங்க. கோழிப்பண்ணை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக வந்து ரிங் தொட்டி போட்டுருக்காங்க. இந்த தொட்டிலேருந்து வந்து கோழிப்பண்ணை தண்ணி போய்க்குங்க. மொத்த ஏரியா வந்து 8 ஏக்கரா 50 சென்ட்டுங்க. கோழிப்பண்ணை வந்துரு, தனிக்கிணறு, 2 போர்வெல், ஒரு ப்ரீ சர்வீஸுங்க. வீடு வந்துரு பஸ் ரூட்டு மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க. சுற்றி பென்சிங் பண்ணி வச்சுக்கிறாங்க. விலை வந்து 85 லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க.